சர்ப்ரைஸ். धोतीस and shirts नाले पूमर दा. Puma Majestic Collections, premium dhotis and shirts. अर्जुन, நீ இப்ப எப்படி இருக்கியோ எப்பவுமே எப்படி இருப்பியா? Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. அண்மையில் ஒளிப்பதிவாளர் ராஜி மேனன் ஒரு நேர்காணல் நம்முடைய சாய் சித்ராக்காக பண்ணியிருந்தார். அவர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தார். சார் திட்டமிட்டப்படி இப்போ மணிரத்னம் படம் பண்ணலான்னா அவர் ஒரு 60 நாள் இல்லை 70 நாளில் திட்டமிட்டப்படி படம் பண்ணுவார். பல இயக்குநர்கள் நான் வந்து என்கிட்ட சொன்னவங்க வந்து அது மாதிரி இல்லை சார். இன்னைக்கு 150 நாள்ன்றது சர்வசாதாரணமாக பல இயக்குநர்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆமாம். மதவேத ராஜா ரொம்ப நாளாக வராமல் இருந்தது, எப்படியாவது கொண்டு வந்துட முடியுமான்னு பல பேர் போராடினாங்க. ஒரு வழியாக இப்போ வந்து வர 12ஆம் தேதி அந்த படம் வெளியாகுது. அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் விஷால் கலந்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா பல பத்திரிகையில் பரபரப்பாயிடுச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் சார், அது ஸ்குவிண்ட் ஆகி பண்ணும்போது அவர் கொஞ்சம் ஒரு பிரச்சனை சின்ன ப்ராப்ளம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது சார். இந்த படம் மட்டும் ஆடியன்ஸ் மத்தியில் இந்த பொங்கல் வின்னரா எல்லாருமே ரசிக்க ஆரம்பிச்சிட்டா வச்சுங்க. ஏன்னா இதுல எல்லா விஷயங்களும் இருக்கு. இப்போ தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வரி கணேஷை வந்து மூவி மகள் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். அவருடைய வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பாக தயாரிக்கிற படங்கள்லாம் ஒரு பட்டியல் அன்னைக்கு காமிச்சார். நான் சந்தித்த போது அப்படியே அசந்து போயிட்டேன். நான் தொடர்ந்து அத்தனை நட்சத்திரங்களை ஒப்பந்தம் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு இந்த 2 படம் தான் தெரியும். இப்போ ஜெனின்னு ஒரு படம் வருது, அகத்தியான்னு வருது தெரியும். அகத்தியா படம் வருது, அதுக்கு அடுத்து சுமோ ஒன்று இருக்கு. 3 படம் இப்போ வரப்போகுது. இது தவிர பார்த்தீங்கன்னா தனுஷ் 2 படத்தை நடிக்க ஒத்துட்டு இருக்காரு. ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறவர் வந்து மாரி செல்வராஜ். அது கொஞ்சம் தள்ளி ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு படம் வந்து போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா அவர் பண்ற படத்தை பண்ண போறாரு. இதுக்கப்புறம் விஷ்ணு விஷால் 3 படம் நடிக்கிறார். 3 படம் ஒப்பந்தம் கேள்விப்பட்டாமா. காட்டா குஸ்தி டைரக்ட் பண்ணாரு, அவர் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு. இன்னொரு படம் வந்து அருண் ராஜா காமராஜர் அவர் பண்றாரு. 96 பார்ட் 2 அவர் தான் தயாரிக்கிறார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது தவிர நகைச்சுவை நடிகர் சதீஷ் கதானா நடிக்கிற ஒரு படத்தை தயாரிக்கிறார். அப்புறம் கலையரசன் கதானா நடிக்கிற படத்தை நம்முடைய கே ராஜனுடைய சன்னு பிரபு டைரக்ட் பண்றாரு. இன்னொரு படம் வந்துட்டு நயன்தாரா மேடம், அது படம் நயன்தாரா மூக்குத்தியம் டைரக்ஷன். அது வந்து மார்ச்ல படப்பிடிப்பு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. ஆமா. இப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா 12 திரைப்படங்கள். இது போக இன்னொரு 2 சர்ப்ரைஸ் பேக்கெட் இருக்கு. இது அடுத்த சினிமா டிஸ்ட்ரிக்ட் நிகழ்ச்சியில் சொல்லலாம். ஏன்னா இன்னும் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் 2 பேரோட பேசிட்டு இருக்காரு. அது வந்து ரஜினி சாரோட பேசிட்டு இருக்காரு. அடுத்த வாரம் இல்ல சார், அது நிறைய பேச்சு வந்துட்டே இருந்தது. எஸ், ரஜினியோட பேசிக்கிட்டே இருக்காரு. அது வந்து அடுத்த என்னன்னா இதெல்லாம் ஏற்கனவே வந்து அவர் முன்பணம் கொடுத்து ஒப்பந்தமான படங்கள். அதனால அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியல அப்படின்னாலும் அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப வருஷமா நடந்துக்கிட்டு. ஆக்சுவலா போன வருடமே நடக்கிறதா அந்த ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் நடக்குது. ரஜினியோட மட்டும் இல்லாம இன்னொரு 3 எழுத்து கதாநாயகனும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விடாமுயற்சி, குட் பேட் அக்லி படத்தை தொடர்ந்து அஜித்தோடும் ஐஸ்வரி கணேஷ் படத்தை தயாரிப்பதற்கான வாய்ப்புகள் சும்மா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுன்னா வந்து அடுத்த வருஷத்துல வந்து ஒரு பிக் பிராண்ட் கம்பெனி ஆயிடும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல சார், அவர் வந்து மூவி முகல்ன்றதை விட அவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு 50 காலேஜஸ், 72 காலேஜஸ், பெரிய லெவல்ல ஒரு என்ன சொல்றது எஜுகேஷன்ல வந்து பெரிய லெவல்ல இருக்காரு. அவருக்கு வந்து சினிமா பேஷன் வேற, சினிமா குடும்பத்துல வந்திருக்காரு. ஐஸ்வரி கணேஷ் வந்து பாத்தீங்கன்னா குடும்பமே ஐஸ்வரி வேலன் சார் குடும்பம். அதனால வந்து அந்த ஒரு பேஷன் அவருக்கு இருக்கு. ஆனா நீங்க அந்த டைம்ல சேம் டைம் பாத்தீங்கன்னா மூவி முகல உள்ளது இருக்காரு பேஷன் ஸ்டுடியோஸ். நீங்க பாத்தீங்கன்னா அவரு 12 படம் லைன் பண்ணிருக்காரு. 12 படம்
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் படம் ஒண்ணு வரப்போகுது, ரிவால்வர் ரிட்டர்ன் சொல்லி, அது பிறகு இன்னொரு படம் இருக்கு கீர்த்தி சுரேஷ். அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அவர் 12 படத்துல லைன் பண்ணியிருக்காரு. இது நீங்க வரிசையா எடுத்தீங்கன்னா விஜய் சேதுபதி படம் இருக்கு, வரிசையா சிவகார்த்திகேயன் படம் 2 படம் இருக்கு, பெரிய பெரிய படங்களை வந்து அவர் லைன் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் சின்ன படங்களும் இருக்கு. டோட்டலா 12 படம், சிவகார்த்திகேயனுடைய 2 படம், அது மாதிரி விஜய் சேதுபதி ஒரு படம் இருக்கு. இப்படி வரிசையா பல நடிகர்கள் படங்களை வந்து அவர் லைன் பண்ணி வச்சிருக்காரு. 12 படம். நேத்தா வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் நானும் பேசியிருந்தோம், ஏன்னா பேஷன் ஸ்டுடியோஸ் 12 படம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏதோ ஒண்ணு அவங்களால கரெக்டா செட்டப் பண்ண முடியுது, பேக்கேஜிங் பண்ண முடியுதுன்றனால தான் 12 படம் பண்ண முடியுது. எப்படி ஐஸ்வரி கணேஷ் சார் பண்ண முடியுதோ அந்த மாதிரி அதுக்கெல்லாம் சரியான திட்டமிடல் வேணும், ஃபைனான்சியல் பேக்கப் வேணும், பிளான் பண்ண முடியும். சாதாரண படம் இவரு லாரன்ஸ் படம் பண்றாங்க பேஷன் ஸ்டுடியோஸ்ல, அந்த பென்ஸ்னு ஒரு படத்தை இவரோட சேர்ந்து ஜி ஸ்குவாட், லோகேஷோட சேர்ந்து, லோகேஷ் கனகராஜோட ஜி ஸ்குவாட், அதோட சேர்ந்து இன்னொரு படம் மிஸ்டர் பாரத்னு ஒரு படம் பண்றாங்க. இப்படி எல்லாமே பேஷன் ஸ்டுடியோஸ் கிட்டத்தட்ட 12 படம் பண்றாங்கல்ல. இது எல்லாமே சார் ஒரு பேக்கேஜிங்கா ஒரு யூனிட்டா அவங்க வந்து எல்லாம் பிளான் பண்ணி போறது வந்து நம்ம கண்டிப்பா வாழ்த்து சொல்லணும். அவங்களோட எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையணும்னு. ஆனா எல்லாமே இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஒரு காலகட்டம் நான் சொல்றேன், நீங்க இத்தனை படம் லைன் அப் பண்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு அற்புதமான கதைகள் நம்மளுக்கு வருதுன்னு. ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னா ரொம்ப சூஸியா வர ஆரம்பிக்கிறாங்க. தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ரொம்ப சூஸியா இருக்காங்க. நம்ம எத்தனை படம் பண்றது முக்கியம் இல்லை, நீங்க 2-3 படம் கொண்டாலும் போறோம், ஆனா அந்த 2-3 படமும் பிரமாதமா இருக்கணும் எதிர்பார்க்கறாங்க. நோ மோர் ஓகே குட் அப்படிலாம் ஒத்து வரல. அவங்களுக்கு வந்து பிரமாதமா இருந்தால் தான் திரையரங்கில் வந்து படத்தை பார்த்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ தேர் ஆக்சுவலி சேலஞ்சிங் எவ்ரிபடி. ஆடியன்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸையும் இயக்குநர்களையும் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஓரளவு ஓகே படம் வந்துடுவாங்க, ஆடியன்ஸ் வந்துடுவாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது அவங்க ரொம்ப பெருசா எதிர்பார்க்கறாங்க. இவங்க 2 பேனருமே ஒரு இந்த 2 தயாரிப்பாளர்களுமே நல்ல நல்ல படங்களை கொடுத்திருக்காங்க. அதனால அந்த ஜட்ஜ்மென்ட் இருக்கு. அதுதான் நான் சொல்ல வர்றது. அது இன்னும் கேர்ஃபுல்லா அணுகணும் நான் சொல்றேன். ஏன்னா இந்த காலகட்டம் மாறிட்டே இருக்கும்போது இவங்க இன்னும் கேர்ஃபுல்லா அணுகணும். அதாவது நம்ம வந்து எப்படியாவது பிசினஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வராது. ஏன்னா தியேட்டருக்கு மட்டும் ஆடியன்ஸ் வந்து அவ்வளவு ஈஸியா வர மாட்டேன்றாங்க. அந்த ஆடியன்ஸ் வந்து ரொம்ப தெளிவா படம் கதை சூப்பர் தான் வருவேன்னு சொல்லும் போது ஒரு பெரிய பயத்தை கொடுத்துருக்கு நிறைய தயாரிப்பாளர்களுக்கு. இவங்க அந்த கதையை மட்டும் சூப்பரா செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா படங்களும் வெற்றி அமையும். இவங்க இந்த 12 படமா பண்ணும்போது தமிழ் சினிமாவுக்கே இவங்க கொடுக்குறது பெரிய பூஸ்ட். இந்த மாதிரி பல பேனர் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பேனர் எல்லாமே 2 படம் 1 படம் அவ்வளவுதான். இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒண்ணுமே இல்ல, சன் பிக்சர்ஸ் எடுத்தீங்களா, இவ்வளவு பெரிய கம்பெனி ஒன்லி 2 படம் தான் இருக்கு. ஏஜிஎஸ் இவ்வளவு பெரிய கம்பெனி சார். இது 12 படங்கள் அப்படின்னு சுலபமா சொல்லிடுறோம். நிர்வகிக்கிறது பெரிய, அதுதான் சொல்ல வரேன். அவங்க எல்லாமே 12 படங்களுடைய கதை, எக்ஸிகியூஷன், காட்சி சார், எஃபோர்ட் சேம் சார். எவ்வளவு இருக்கு சார் எஃபோர்ட் சேம். நீங்க அது பெரிய பட்ஜெட் படமா இருந்தாலும் சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் ஒரே எஃபோர்ட் தான். அதுக்கான ப்ரொமோஷன், அதுக்கான எஃபோர்ட் எல்லாம் அவங்க பண்ணி ஆகணும். சோ இது இவ்வளவு எஃபோர்ட் பண்ண ரெடியா இருக்கும்போது எவ்வளவு பெரிய சேலஞ்ச் இருக்கு பாருங்க. ஆனா இன்னைக்கு பெரிய பெரிய பேனரே 2 படத்து மேல இல்லாத போது நீங்க ஏஜிஎஸ் எடுத்துங்க, அவங்க 2 படம் தான் பண்றாங்க. ஒரு டிராகன், இன்னொரு படம் பண்றாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி சன் பிக்சர்ஸ், அதே மாதிரி வந்து லலித் சார் எடுத்துங்க, சத்யவித்யா ப்ரொடக்ஷன் எடுத்துங்க, 2-3 படம் தான் பண்றாங்க. இப்ப பிரபு எடுத்துட்டீங்கன்னா 3 படம் தான் பண்றாரு. எல்லாருமே எஸ்ஆர் பிரபு எல்லாருமே பாத்தீங்கன்னா 2-3 படம். இது கரெக்டா கொண்டு போயிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்த கட்டம் படங்களை எடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு ஒரு படமா போலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போயிட்டு இருக்கும்போது இவங்க இவ்வளவு படங்களை லைன் அப் பண்ணதே நம்ம கண்டிப்பா பார்த்து வேக்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்களை வாழ்த்தணும். கண்டிப்பா அவங்களுடைய அந்த முயற்சி வந்து வெற்றி அடையணும்னு. ஆனா அட் த சேம் டைம் அவங்க வந்து தொடர்ந்து வெற்றிகள் அடையிறதுக்கு சின்ன ஒரு காஷனா தான் நான் சொல்றேன். கொஞ்சம் இன்னும் கேர்ஃபுல்லா அணுகுங்க. என்னன்னா படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னைக்கு அந்த படங்களை வெளியிட்டு நம்ம தியேட்டர்கள் மூலமா ஆடியன்ஸை கொண்டு வந்து அவங்க வந்து சக்சஸ் பண்ண வைக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸியா இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அதனால அவங்க அன்ஃபர்கிவிங்கா இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் மத்தியில நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதான் என்னோட பாயிண்ட். மதவேத ராஜா ரொம்ப நாளாக வராமல் இருந்தது, எப்படியாவது கொண்டு வந்துட முடியுமான்னு பல பேர் போராடினாங்க. ஒரு வழியாக இப்போ வந்து வர 12ஆம் தேதி அந்த படம் வெளியாகுது. அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் விஷால் கலந்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா பல பத்திரிகைகளில் பரபரப்பாயிடுச்சு. அதாவது அவர் உடல் நலம் சரியில்லாத ஒரு சூழ்நிலையிலையும் இந்த விழாவில் கலந்துக்கணுமே அப்படின்றதுக்காக அந்த விழாவுக்கு வந்தார். இது வந்து பல பேருக்கு இனிமேல் வந்து நாம் இது போன்ற விழாக்களுக்கு போகணுமா அப்படின்ற ஒரு யோசனையே கொடுத்துரும் இல்லையா. விஷாலை பொறுத்த வரைக்கும் எல்லாரோடும் நட்பாக பழகக்கூடியவர். அதுவும் இல்லாமல் பத்திரிகையாளரோட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. அப்படி இருந்தும் பத்திரிகைகள்லாம் ஏன் இப்படி வந்து தொடர்ந்து அவர் எழுதினாங்க அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. அவர் நண்பர் வட்டாரத்தை நான் விசாரித்தேன். சார் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், இப்போ ரெக்கவர் பண்ணுறாரு, இன்னும் 3-4 நாட்களில் பத்திரிகையாளர்லேயே சந்தித்து அவர் பேச இருக்காரு. இதுக்குள்ளே எதனால் இப்படிலாம் போட்டாங்க தெரியும். இது நடுவில் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா பாலாவை குற்றஞ்சாட்டி அவன் இவன் படத்தில் இந்த கண்ணு ஒரு மாதிரி வைக்க சொன்னார்ல, அதன் காரணமாக தான் அவருக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டதுன்னு அப்படி இது மாதிரி பரவலாக மாறி 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 பேசுனதை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக. சார் எனக்கு வந்து இவங்க பேசுறது எல்லாத்துலேயும் பெரிய குறை என்ன தெரியுமா சார்,
எத்தனையோ வருஷம் முன்னாடி பண்ண பாலா சார் படத்தை வச்சு பேச ஆரம்பிச்சாங்க பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு தளவு உங்களுக்கு வன்மம் இருக்கு பாருங்க. அதாவது பாவம், அவர் படம் ஒண்ணு வருது, பாலா சார் படம் வருது, அந்த நேரத்துல போயிட்டு அவர் வன்மத்தோட அவரு போய் டார்கெட் பண்ணி அவருடைய படத்துல நடிச்சதோட தான் இவருக்கு இவ்வளவு பிரச்சனை வந்து சார். அது எப்போ நடந்தது சார்? அது ஸ்குவிண்ட் ஆகி பண்ணும்போது அவர் கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது சார். ஆனா அது பிறகு அவருக்கு அதெல்லாம் வந்துட்டு அதுல வெளில வந்துட்டாரு சார். என்ன பொறுத்தவரைக்கும் சார், விஷாலினுடைய ஹெல்த் எல்லாம் பிரச்சனையே கிடையாது, ஸ்ட்ரெஸ் தான் பிரச்சனை. ஒப்புனா நான் சொல்ல வச்சுங்களேன், அவரோட நல்ல நண்பரை நான் சொல்றது என்னன்னா, நம்ம நிறைய 2 தடவை பேசியிருக்கோம். எனக்கே அது கால்ல பண்ணிட்டு சார் நீங்களாம் இப்படி பேசியிருக்கீங்களாமே அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்ன பேசினேன், எனக்கு என்ன வரின்னா உங்களை ஸ்ட்ரெஸ் தான் உங்களை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்குது. என்ன ஸ்ட்ரெஸ்னா சார், உலகத்திலேயே மிகப்பெரிய வியாதி இது தெரியுமா சார்? ஸ்ட்ரெஸ் தான், மென்டல் ஸ்ட்ரெஸ் தான். எப்படி மென்டல் ஸ்ட்ரெஸ் வருதுன்னா, நம்மளுக்கு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வரும்போதும், நம்ம படங்கள் அடுத்த கட்டமா எடுக்கணும் வரும்போது ஃபைனான்ஷியல் அரேஞ்ச் பண்ண முடியல, இல்ல படம் அடுத்த கட்டம் டேக் ஆஃப் ஆகல, நம்ம வந்து அடுத்த படம் ஷூட்டிங் போக முடியலனாலே ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்சிடும். ஒரு நடிகனுக்கு எங்க சார் மிகப்பெரிய ஹாப்பினஸ் தெரியுமா? ஷூட்டிங் ஸ்பாட் தான். வீட்டுல இருக்கிறதுலாம் கிடையாது. இப்போ அவருக்கான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கிரியேட் பண்ணது பல காரணங்கள், பல பேர் சேர்ந்து தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்க. அவர் கூட இருந்தவங்க, இதெல்லாம் நம்ம நிறைய அதுக்குள்ள போவேணாம். ஆனா இப்போ நான் வந்து விஷால் கிட்ட நான் அடிக்கடி பேசும்போது என்ன சொல்ல, அவன் மேனேஜர் கூப்பிட்டு நான் பேசினேன். நான் என்ன சொன்னேன், சார் 2 படம் இருக்கிற பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிடலாம். நான் எவ்வளவு தடவை சொன்னேன்னா, எந்த அளவு சொன்னா, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இண்டஸ்ட்ரியை பார்த்து இது எப்படி சால்வ் பண்ண போறான்னு நினைச்சப்போ சார், சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் 1 இயர்ல எடுத்து சால்வ் பண்ணாரு. எவ்வளவு பெரிய கிரேட் அச்சீவ்மெண்ட். அவருக்கும் வந்து மனசு நிம்மதி இல்லை. இப்போ 75 கோடி ரூபாய் கடன் போது நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம் சார், இதுல இருந்து எப்படி வெளில வர போறாரு அப்படின்னு நினைச்சா, அவரு தூசு மாதிரி ஊதிட்டு போனாரா இல்லையா? எப்படி ஊதிட்டு போனாரு? உழைப்பு. போய் தொடர்ந்து படம் டக்கு 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 டக்குன்னு படம் பண்ணிட்டு மொத்தமா எல்லா கடனையும் அடைச்சிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வந்துட்டாரு. அது வரையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தவர் கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆயிட்டு இன்னைக்கு அமரனுடைய வெற்றி, அது பிறகு வந்து இப்ப அடுத்த கட்டமா பெரிய பெரிய படங்கள் பண்ணும்போது அந்த கான்பிடன்ஸ் வந்துடுச்சு, நம்பிக்கை வந்துடுச்சு. இன்னைக்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய லெவலில் போயிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே அவரோட வெற்றிகளுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான காரணமா நான் சொல்றது நோ ஸ்ட்ரெஸ். இப்போ விஜய் சேதுபதியுடைய மிகப்பெரிய இது பாருங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து எல்லாம் வெளில வந்தார். இதே மாதிரி அவருக்கு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது, நடுவுல கடன்லாம் வாங்கி அவர் ஓப்பனா சொல்லியிருக்காரு, நான் அந்த கடன்ல மாட்டிக்கிட்டேன். சசிகுமார் சார் எடுங்க சார், அவர் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருந்தாரு, 10 டைம்ஸ் அவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருந்தவர். இப்ப ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆன பிறகு அற்புதமான படங்களா கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க வந்து எதிர் அயோத்தி எடுங்க, இல்ல நந்தன் எடுங்க, எல்லாமே பிரமாதமான. இப்ப அடுத்து வரப்போற படம் அந்த ஃபேமிலி படம் பாத்தீங்கன்னா சிம்ரன் கூட, அதெல்லாம் சூப்பர் டூப்பரா. எப்படி சார் வருது? ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா ஒரு கிரியேட்டரா, ஒரு நடிகரா மிகப்பெரிய சாதனைகளை அவங்க பண்ண முடியும். நிறைய நடிகர்கள் நம்ம எக்ஸாம்பிள் பேசிட்டோம். இவருக்கு இப்போ கிடைக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா சார்? நோ ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த ஸ்ட்ரெஸ் மட்டும் போயிடுச்சுன்னா எதுவுமே ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா இவர் வந்து மிகப்பெரிய ஒரு பொட்டென்ஷியலான நடிகர். அவர் படங்கள் வந்து 100 கோடி வசூல் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கிற ஒரு நடிகர். தெலுங்குல இவ்வளவு பெரிய அப்பீல் இருக்கு, இந்தியில அவர் படங்களை வந்து ஹிந்தி டப்பிங் வாங்குறதுக்கு அவ்வளவு பெரிய 6 மாசத்துல சரி பண்ணிடலாம். ஒரே வருஷம் சார், நான் இப்படிதான் சொன்னேன், ஒரே வருஷம். அவருக்கு அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு 2-3 பேனர் கிட்ட இருக்கிற பிரச்சனை வந்து நம்ம பேர் சொல்ல வேணா, அந்த பேனர் கிட்ட ஜஸ்ட் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு இது பண்ணிடுறேன், அது பண்ணிடுறேன், இனிமே ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, நான் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன், இதோட என்ன விட்டுருங்க, இனிமே நான் ஃப்ரீயா பண்ணணும், எனக்கு அடுத்தடுத்து 3 பேனர் இருக்கு, அந்த 3 பேனர் வந்து என்னை வச்சு படம் பண்ண ரெடியா இருக்காங்க, உங்களுக்கு நடுவில் நான் டேட் கொடுத்துறேன், என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்கன்னா. எப்படி சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு அழகா செட்டப் பண்ணாரோ அது மாதிரி இவர் செட்டப் பண்ணாருன்னா 2 வருஷம் சார், you'll be completely out of all this problem and you'll be very successful. ஏன்னா அவருக்கான பிசினஸ் பொட்டன்ஷியல் பெருசா இருக்கு. அதை விட மக்கள் வந்து அவர் ரசிக்க ரெடியா இருக்காங்க. ஏன்னா அந்த அளவு ஆஜானுபாகமான ஒரு பர்சனாலிட்டி, அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளவு கன்வின்சிங்கா இருக்கு. அவருக்கான ஒரு பொட்டன்ஷியல் பயங்கரமா இருக்கு. எனக்கு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா சார், இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை கடவுள் கொடுத்துருக்காருல அவருக்கு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரிலீஃபா வந்து மதகதை அமையும். எப்பவுமே சார் கடவுள் வந்து சொல்லுவாங்க, நிறைய பிரச்சனை கொடுப்பாரு, திடீர்னு வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணி ஒரு பெரிய சக்சஸ் கொடுப்பாருல. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கடவுள் பார்த்த பலர் கூட அதான் எனக்கு என்ன பெரிய நம்பிக்கை, விஷால் ரொம்ப கஷ்டப்படுறல, நான் உனக்கு ஒரு வெற்றி கொடுக்குறேன் பார் அப்படின்னு கடவுள் கொடுப்பாரு பாருங்க. அந்த வெற்றி மதகஜராஜா அமையும் எதிர்பார்க்கிறேன். இப்ப புக்கிங் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு. எனக்கு நான் சுந்தர் சி சார் என்ன கால் பண்ணி பேசினாரு. அவர் சொன்னாரு, சார் 12 வருஷம் கழிச்சு நாங்க புக்கிங் ஓபன் பண்றோம், இவ்வளவு புக்கிங் போகுது, இவ்வளவு பேர் இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார், சந்தோஷமா இருக்கு. அந்த படத்துடைய ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம் மாதிரி இல்லவே இல்ல சார், ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இன்னைக்கு அவங்க எல்லாம் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, அவ்வளவு பூஸ்டிங்கா இருக்கு. எனக்கு உண்மையிலே சொல்ல சார், திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு பி கிரியேட்டிங் a record. அது சுந்தர் சி சாருக்காகவும் விஷாலுக்காகவும் கண்டிப்பா இந்த படம் வெற்றி கொடுக்கணும். அதை விட முக்கியமா அந்த ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் அவங்க வந்து பெரிய சிக்கல்ல மாட்டிட்டாங்க. இன்னைக்கு தைரியமா இறங்கி ஃபெடரேஷன் திருப்பு சுப்ரமணிய சாருக்கு வந்து பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் வெற்றி சார், பல படங்கள் ஸ்டக்கா நிக்குது இல்ல, அந்த படங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில கூட லென்ஸ் நிகழ்ச்சி படுத்து தான் கேட்கறாங்க. இந்த படத்தை தொடர்ந்து சதுரங்க வேட்டை 2, இடம்பொருள் ஏவல்,
பார்ட்டி இந்த படங்கள்லாம் வந்துருமா அப்படின்றத எல்லாம் வந்துடும் சார், எல்லாம் வந்துடும் சார். நீங்க பாருங்களேன், அது சர்வசுந்தரம் படம், அப்புறம் நிறைய இருக்கு. வரிசையா பாத்தீங்கன்னா கார்த்திக் நரேனோட ஒரு படம் இருக்கு. அந்த மாதிரி நிறைய நரகாசுரன் இருக்கு. நரகாசுரன் நல்ல படம் சார், உண்மையிலேயே குவாலிட்டியான ஒரு படம். அப்புறம் வந்து பார்டர்னு ஒரு படம் இருக்கு, அது வந்து துருவ நட்சத்திரம் இருக்கு. இப்படி ஒரு 12 படம் இருக்கு. இந்த 12 படங்களுமே முடிவடைஞ்ச படங்கள். ஓகேங்களா? இப்ப இந்த படங்கள்லாம் இந்த படத்தினோட வெற்றியை நம்பி இருக்கு சார். இந்த படம் மட்டும் ஆடியன்ஸ் மத்தியில இந்த பொங்கல் வின்னரா எல்லாருமே ரசிக்க ஆரம்பிச்சிட்டா வச்சுங்க. ஏன்னா இதுல எல்லா விஷயங்களும் இருக்கு. பொங்கல் ரசிகர்கள்லாம் போய் கொண்டாடுற மாதிரி பல விஷயங்கள் ஃபேமிலிக்கு வந்து ரசிக்கிறதுக்கும். எனக்கு சந்தானமுடைய கவுண்டர் காமெடி ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல ஒரு இதுவும் கவுண்டர் பயங்கரமா இருக்கு, சிரிப்பா வருது. அதாவது என்ன, நம்மளுக்கு இவ்வளவு சிரிப்பா ரொம்ப நாள் ஆச்சு படம் பார்த்துன்னு. இந்த மதகத ராஜா அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற ஒரு படமா வரும்போது இந்த வெற்றி கண்டிப்பா விஷால் அவர்களை வந்து பெரிய கான்பிடன்ஸோட கொண்டு வந்து நம்புறேன். இந்த எல்லா பேசுனாங்கல்ல, இவங்களுக்கு எல்லாம் பதில் அமையும். நீ இவ்வளவு பேசுனப்பா விஷால் என்னமோ அப்படி ஆயிட்டாரு அப்படி ஆயிட்டா, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு ஸ்ட்ரெஸ், அதனால ஒரு சின்ன சின்ன சிக்கல் வந்திருக்குன்னா ஒரு மனுஷனை நீங்க மோட்டிவேட் பண்ணணும், அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். வந்திருப்பா வெளியிலப்பா, இதெல்லாம் பண்ணுப்பா, வெளில வந்திருப்பான்னு சொன்னா அவரே வந்துருவாரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நடிகன் அவரு. அதை விட முக்கியமா ஒரு பெரிய ஆளுமை, அவருக்குன்னு ஒரு ஆளுமை இருக்கு, அவருக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. அவரை வந்து நீங்க குறைச்சி மதிப்பிட்டு அவரை வந்து மொத்தமா பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் பர்சனல் அலிகேஷன்ஸ் எல்லாம் பண்றாங்க பாத்தீங்க சார், அங்கதான் வந்து ரொம்ப மனசு காயப்படுது, சங்கடமா இருக்கு. என்னன்னா ஒரு ஊடகம் உங்ககிட்ட இருக்குன்னா, ஒரு யூடியூப் காரவத்தை வந்து இன்டர்வியூ எடுக்கிறான்னா இஷ்டத்துக்கு கண்டபடி பேசுவீங்களா? எல்லாத்தையும் பேசுவீங்களா? அதாவது எல்லா ஹேபிட்டும் வந்து இவரே பர்சனல் இருந்து பார்த்தா மாதிரியும் சொல்லுவாங்கல்ல, பர்சனலா பக்கத்துல இருந்து எல்லாம் எடுத்து கொடுத்தா மாதிரியும் எப்படி எல்லாம் பேசுறாங்க தெரியுமா சார்? அவர் என்ன பண்ணாரு எப்படி பண்ணாருன்னு சொல்றதும் எக்கச்சக்கமான. அதுக்காக தான் நடிகர் சங்கம் இப்ப வந்து லெட்டர் கொடுத்திருக்கான் பாத்தீங்களா, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு யூடியூபர் மேல அவர் வந்து யூடியூபர் வந்து மிக கேவலமா பேசியிருக்காரு. 8 பக்கத்து கம்ப்ளைண்ட். அதுல 8 பக்கத்துல பாயிண்ட் பை பாயிண்ட் போட்டிருக்காங்க சார். அவர் பேசின ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து, இந்த நிமிஷத்துல நீங்க இதை சொல்லியிருக்கீங்க, இந்த நிமிஷத்துல இதை சொல்லியிருக்கீங்க, இதுக்கு என்ன ஆதாரம், எந்த பேசிஸ்ல நீங்க வந்து தனிப்பட்ட மனிதரா விஷால் அவர்களை இவ்வளவு காயப்படுத்தி நீங்க பேசிருக்கீங்கல்ல, அவரை வந்து மன உளைச்சலுக்கு உண்டாக்கி இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? எனக்கு ஆதாரம் வேணும். இப்படி ஆதாரம்னா தகவல் சொன்ன அந்த யூடியூபர் மேல நடவடிக்கை எடுக்கணும். கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க நடிகர் சங்கம். இப்ப பாருங்க, அடுத்த கட்டமா பாருங்க. இப்ப பாருங்க, இந்த கம்ப்ளைண்ட் வந்து எல்லாருக்கும் வந்துருச்சு. இப்போ இனிமே பேசுறவங்க கொஞ்சம் வாயை அடக்கி பேசுவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். சார், எல்லா ஊடகங்களுக்கும் நான் சொல்றதா, யூடியூப் நம்ம கிட்ட இருக்கு, உங்ககிட்ட ஒரு யூடியூப் இருக்கிறதுக்காக நம்ம சுதந்திரம் கிடையாது. ஒரு தனிப்பட்ட மனிதரை பர்சனலா காயப்படுத்துறது உங்களுக்கு உரிமையே கிடையாது. கமெண்ட் பண்றது உரிமை இருக்கு. நீங்க ஃபீட்பேக் கொடுங்க, உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு, நீங்க ஏன் இப்படி மிஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. அதை அவரே பர்சனலா எடுத்துப்பாரு. யோசனையை கூட கொஞ்சம் ஹெல்த்தியா கொடுங்க, சஜஷனா கொடுங்க. ஏன்னா அது வந்து உங்களை அவரே பார்ப்பாரு. அவரே பார்க்கும்போது அவர் தோணும் இல்ல, இப்ப நம்ம பேசுறோம்னா அவருக்கு தோணும் இல்ல, என்னடா தனஞ்சன் இவ்வளவு தொழு நம்மளுக்கு இது சொல்றாரு, நம்ம கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வரதுக்கு என்ன பண்ணலாம், இல்ல நம்மள உங்களை கூப்பிட்டு கேட்கலாம், என்ன கூப்பிட்டு கேட்கலாம், தனஞ்சன் இதான் வழி சொல்லுங்க, இது இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். அதை விட்டுட்டு நீ இப்படிப்பட்ட எப்படி போயிட்ட அப்படி போயிட்ட எப்படி போயிட்டேன்னு சொன்னா, அவர் ஏற்கனவே காயப்பட்டு இருக்காரு மனசால. காயப்பட்டவரை போய் இன்னும் காயப்படுத்துற மாதிரி பேசுறது உண்மையிலே சொல்ல சார் துரோகம். இது வந்து ஒரு மனிதனை வந்து டோட்டலா டேமேஜ் பண்ண நினைக்கிற இந்த மனசு இருக்கு பாத்தீங்களா, கண்டிப்பா என்னால ஏத்துக்க முடியாது. அப்ப நீங்க வந்து ஒரு சக மனிதனை நேசிக்காத ஒரு மனிதனா இருக்கீங்க. சக மனிதனை 1% கூட நேசிக்கலாம். அப்ப என்ன மனிதன் நம்மள மனிதத்தை? உதாரணத்துக்கு அண்மையில ஒளிப்பதிவாளர் ராஜீவ் மேனன் ஒரு நேர்காணல் நம்முடைய சாய் சித்ராக்காக பண்ணியிருந்தேன். அதில் பற்றி என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க ஒளிப்பதிவு பண்ண எல்லா படங்களும் மிகப்பெரிய வெற்றி படங்கள், அப்படி இருந்தும் ஏன் பல படங்கள் நீங்கள் வந்து அதுக்கு பின்னால் ஒளிப்பதிவாளராக பணியாற்றலை, உங்களுக்கு சரியான வாய்ப்புகள் அமையலையா? அவர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தார். சார், திட்டமிட்டப்படி இப்போ மணிரத்னம் படம் பண்ணலான்றான்னா அவர் ஒரு 60 நாள் இல்லை 70 நாளில் திட்டமிட்டப்படி படம் பண்ணுவார். ஆனால் பல இயக்குநர்கள் நான் வந்து என்கிட்ட சொன்னவங்க வந்து அது மாதிரி இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு 1.5 வருஷம் நான் அவங்களோட கேமராவில் எடுத்துக்கிட்டு சுற்ற வேண்டியிருக்கு. என்னால் ஒரு ஒளிப்பதிவாளராக 1.5 வருஷம் பயணம் பண்ண முடியாது ஒரு படத்தில் அப்படின்றதான் அவர் சொல்லியிருந்தது. இதில் வெற்றிமாறன் எங்கேருந்து வராருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வெற்றிமாறனோட ஒரு ஒளிப்பதிவாளராக பணியாற்றவே இல்லை. அவர் நடித்தார், வெற்றிமாறனுடைய விடுதலை படத்தில் பார்ட் 1 நடித்தார், பார்ட் 2 நடித்தார். மொத்தமே பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நாளோ இல்லை 7 நாளோ நடிச்சிருப்பார். அவ்வளோதான், நடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவர் வந்து 150 நாள் அவருடைய இல்லவே இல்லை. அந்த படத்தில் 150 நாள் இருந்திருந்தா கூட அவர் சொல்றது வாய்ப்பு இருக்கு. ஒளிப்பதிவாளராக அவர் சொன்னதை ஒரு நடிகராக வந்து வெற்றிமாறன் படத்தில் சேர்த்து எல்லாத்திலையும் மாறி மாறி, அதாவது வலைதளங்களை விடுங்க, முந்தா நாள் வந்து ஒரு மாலை பத்திரிகையில் பார்க்குறேன், கொட்டபத்தில் வந்து ராஜீவ் மேனன் வெற்றிமாறன் மீது குற்றச்சாட்டு, மறைமுக குற்றச்சாட்டு. சார், அவர் மிகச்சிறந்த அட்வர்டைசிங் ஃபிலிம் மேக்கர். ஆமா, அட்வர்டைசிங் ஃபிலிம் மேக்கர். ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ரன் பண்ணிட்டு இருக்காரு, வெரி சக்சஸ்ஃபுல்லா. அப்ப அவருடைய மைண்ட் ஸ்கிரீன் வந்து பல ஒளிப்பதிவாளர்களை உருவாக்கி இருக்கு. இப்போ அவருக்கு வந்து அந்த ஒரு பொறுப்பு இருக்கு. அட்வர்டைஸ்மெண்டா நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் விட்டுட்டு என்னால 150 நாள் 1.5 வருஷம் ஒரு படத்துல அதுவும் பிளான் இல்லாம
இப்ப இருக்கிற படங்கள்லாம் 100 நாள் 150 நாள் போகும்போது என்னால பண்ண முடியாதுன்றது கான்டெக்சுவலா இண்டஸ்ட்ரியல் நடக்கிற விஷயம் சொன்னாரே தவிர இது வந்து நான் வெற்றிமாறன் சாரோட 150 நாள் நான் நடிக்க விட்டாரு அப்படின்லாம் அவர் எங்குமே சொல்லல. அது வெற்றிமாறன் சாரை பத்தியும் அவர் சொல்லல. அவர் ஜென்ரலா இண்டஸ்ட்ரி பிராக்டிஸ் சொல்றாரு. சார் இன்னைக்கு 150 நாள்ன்றது சர்வசாதாரணமா பல இயக்குநர்கள் எடுத்துட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் சார் மட்டும் கிடையாது. நீங்க பல இயக்குநர்கள் நீங்க வந்து பெரிய பெரிய இயக்குநர்கள் ஆரம்பிச்சு 100 நாள்ன்றது காமனா போயிடுச்சு. 200-250 நாள் அப்படிலாம் போயிட்டு இருக்கு. இப்ப பல இயக்குநர்கள் பேர் சொன்னா வச்சு நம்மள கேட்பாங்க, இல்லையா பப்ளிக்கா போய் சொல்லிட்டு இருக்காங்க. இது கூட வரலாம், மறைமுகமாக தனஞ்சயன் சொன்னது இவரதான் சொல்லி வந்துடலாம். ஐயோ ரொம்ப போச்சு. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் நீங்க நம்ப மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்க சொல்றது 80 நாள் 100 நாள் அப்படின்வாங்க. சார் நான் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், 72 நாள்ல கோகுல சீதை படம் வந்து எடுக்க ஆரம்பிச்சு ரிலீஸே பண்ணாரு அகத்தியன் அவர்கள். மாபெரும் வெற்றி படமா கொடுத்தாரு கார்த்திக் சார் வச்சுக்கிட்டு. பலே பாண்டியா பத்தி இப்பதான் 11 நாள் சார், 11 நாள் முடிச்சே இல்ல, மே மாசம் முதல் வாரத்துல படம் ஆரம்பிச்சிருக்காங்க சார். மே மாசம் எண்டுல படம் ரிலீஸ். கண்டிப்பா ஒரே மாதத்துல படம் ஆரம்பிச்சு முடிச்சு சார். நாங்க ஒரு படம் பண்ணோம் சார். நான் என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு படம்னா காற்றின் மொழி படம். நீங்க நம்ப மாட்டீங்க சார், ஜூன் 5ஆம் தேதி படம் ஆரம்பிச்சோம், நவம்பர் மாசம் படம் ரிலீஸ் பண்ணோம். அக்டோபரே படம் ரெடி ஆயிடுச்சு. அக்டோபர் 16 வர வேண்டியது. அப்போ திடீர்னு சர்க்கார் படம் வந்துட்டு திடீர்னு அந்த டேட் கிடைக்காம அப்போ ரிலீஸ் ரெகுலேஷன் இருந்தது ப்ரொடியூசர் கவுன்சில்ல. அதனால என்ன பண்ணோம், நாங்க வந்து ஒரு மாசம் தள்ளி போய் நாங்க நவம்பர் ரிலீஸ் பண்ணோம். 5ஆவது மாசம் பண்ணோம் சார். நீங்க நம்ப மாட்டீங்க, ஜூன் 5ஆம் தேதி நாங்க வந்து பூஜை போட்டுறோம். நான் ஸ்டாப் ஷூட்டிங் 40 நாள்ல படத்தை முடிச்சிட்டோம். சேம் டைம் எடிட்டிங் போயிட்டே இருக்கு. அதாவது நாங்க வந்து சைமல்டேனியஸா எடிட்டிங் போயிட்டே இருக்கு. பிளான்டா சார் 40 நாள்ல படம் கம்ப்ளீட்டா, இத்தனைக்கும் செட் ஒர்க் 3 செட் ஒர்க் எல்லாம் பேரலல் செட் ஒர்க் போயிட்டே இருக்கு. படம் முடியும் போது 38 நாள் தான் மேடம் நடிச்சாங்க, ஜோதிகா மேம். முடிஞ்ச போது எங்கிட்ட வந்து கடைசி ஒரு நாள் முன்னாடி சொன்ன உடனே இதுக்கு இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிக்க படத்தை அப்படின்னாங்க. மேடம் நாங்க ஒன்றும் பண்ணல, அவர் டைரக்டர் முடிச்சிட்டாரு அப்படின்னா. இல்ல எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு, நான் இன்னும் ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைச்சேன், இதுக்குள்ள இவ்வளவு ஃபாஸ்டா முடிச்சிட்டீங்களா. அவ்வளோ பிளான்டா, நான் 2019 சொல்றேன், அவ்வளவு பிளான்டா அந்த படத்தை எடுத்து முடிச்சு நாங்க ரிலீஸ் பண்ணோம். அதாவது 4வது 5வது மாசம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, வெற்றி அடைஞ்சது. நான் சொல்ல வர்றது, இன்னைக்கு ஒரு பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க 6 மாசத்துல 1 இயர்ல படத்தை கொண்டு வந்துட முடியும். அதை தான் அவர் சொன்னாரு. ஆனா கான்டெக்சுவலா நீங்க பேசுற டைமிங் எப்படி தெரியுமா, விடுதலையோட வந்துட்டு தான் இப்படி பேசுறாங்க. இதை யூடியூப் கூட சொன்னதுன்னு சொல்றேன், எல்லாருமே இன்னைக்கு யூடியூப் ஷார்ட்ல போயிட்டாங்க சார். நம்ம எனக்கு ஒரு பயமே என்ன வரும்னா, நான் பேசும்போதே நான் என்ன பயம்னா, எந்த ஷார்ட் வீடியோ எடுக்க போறாங்க அப்படின்னு. நான் உங்ககிட்ட பேசுறதுல எதை கட் பண்ணி எதை எடுத்து அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு ரெஃபர் பண்ணி இவருதான் சொல்றாரு அவர்தான் சொல்றாரு அப்படின்றாங்களோ எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா நம்ம இன்டென்ஷன் அது கிடையாது, நம்ம யாருமே டார்கெட் பண்ணி பேசலைங்க. நம்ம ஜெனரலா ஒரு விஷயம் சினிமா இந்த வாரம் பேசுறோம். ஆனா எனக்கு எப்ப மாதிரி என்னன்னா ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுமோ, நம்ம சொன்னது அதுக்கு அந்த கான்டெக்ஸ்டே கிடையாது. அந்த மாதிரிதான் உங்க வீடியோ போச்சு. விடாமுயற்சி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தணிக்கை சான்றிதழே வாங்கிட்டாங்க அப்படின்னு 2 hours 30 minutes எல்லாம் வந்து. அடுத்து வந்து பார்த்தா டேட்டு தான் பிரச்சனை போல தெரியுது. ஏப்ரல் வந்து ஆல்ரெடி லாக்ட், 10th அன்னைக்கு 2 படம் வருது. மே 1 வந்து ரெட்ரோ போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு இருக்கிற டேட்டே பாத்தீங்கன்னா, அவர் என்ன சொன்னா சொல்லாரு, இது தப்பாயிடுச்சு, ஓகே ஃபைன், ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா இதுல நான் உணர்ந்துட்டேன், நான் அடுத்தது நான் கரெக்டா பண்ணிக்கிறேன். அவர் வந்து என்னைக்குமே வந்து நான் வந்து அல்டிமேட்டு. நீங்க பாலா சார் படத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, விஜய் தான் வந்து ஃபுல்லா இன்வால்வ் ஆனது. அருண் விஜயை கொண்டு வந்ததுல இருந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.